அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தனுசு ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரங்களில் ஒன்றான மூல நட்சத்திரத்தை பற்றி தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் மற்றவங்களோட வித்தியாசமானவங்களாக இருக்காங்க, இவங்களோட வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இவங்க எந்த தொழிலில் பெரிய உயரத்தை அடைவாங்க, எந்த தெய்வத்தை வழிபட்ட அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு இந்த வீடியோவில் எல்லா விவரத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலம் சொன்னாலே சொல்லுக்கு வேறு அப்படின்னு பொருள். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையுமே மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க. அதனோட ஆழத்தை அறிய விரும்புவாங்க. உண்மை தேடக்கூடிய குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் பல சோதனைகள்லாம் வந்தாலும் அந்த அனுபவங்களை இவங்க வலிமையான மனிதர்களாக மாற்றும். கஷ்டங்களை வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்க நேர்மையாக பேசக்கூடியவங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். தலைமை பொறுப்பை சிறப்பாக ஏற்றுக்குவாங்க. ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு முறை முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அதை மாற்றுறது இவங்க ரொம்ப கஷ்டம். அனுமனோட நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்து நடக்கக்கூடியவங்க. இவங்க சொல்லும் வார்த்தைகளை தேவ வாக்காக நினச்சி செயல்படுவாங்க. பொறுமையின் சிகரமாக திகழக்கூடியவங்க. ஆன்மீகம் சம்பிரதாயங்களில் இவங்க மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இளம் வயதிலேயே சின்ன வயசுலேயே இவங்களுக்கு சுக்கிரதசை வந்துடுறதால கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்க அதிகமாக மூல நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க. வீடு, வாகனம் இந்த மாதிரி அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வாங்க. இவங்க பணியிடத்தில் நிர்வாகத்துக்கு விசுவாசமாக நடந்துக்குவாங்க. சித்தர் பீடங்களுக்கு போயிட்டு தியானம் செய்கிறதுல இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். மனம் போல மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கை இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். வாழ்க்கை துணையும் குழந்தைகளுக்கும் மிகுந்த பாசத்தோடு இவங்க இருப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் அவங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு தரணும்னு மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடியவங்க இவங்க. கலை விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசும் பாராட்டும் நிறைய இவங்க பெறுவாங்க. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரங்களை பார்த்திங்கன்னா துன்பமும் சோதனையும் எவ்வளோதான் வந்தாலும் கலங்காமல் சமாளித்து மீண்டு வருவாங்க. ரொம்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் இவங்க கொண்டவங்க. நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் இவங்க தலையிடவும் மாட்டாங்க. தாய் தந்தையிடம் ரொம்ப அன்பாக நடந்துக்கக்கூடியவங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படவே மாட்டாங்க. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டாலும் உடனே சகஜ நிலைக்கு திரும்பிடுவாங்க. செலவு செய்கிறதுல கணக்கு பார்த்து செய்யக்கூடியவங்க. மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்காரங்களை பார்த்திங்கன்னா நவாம்ச அதிபதி இவங்களுக்கு ரிஷபம், சுக்கிரன். இதில் பிறந்த இவங்க சமயோஜிதமாக நடந்துக்குவாங்க. எப்போவுமே மலர்ந்த முகத்தோடு காணப்படுவாங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கக்கூடியவங்க. புது புது ரகங்களில் டிசைன்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கி குவிக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற வசதியும் இவங்களுக்கு வந்துருங்க. எதிரிகளை கூட இவங்க மன்னித்து ஏற்றுக்குவாங்க. உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கும் கொடுப்பாங்க. பல மொழிகளை கற்றுக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் இருந்தாலுமே சுயமாக உழைச்சி மேலும் சொத்து சேர்ப்பாங்க. பெற்றோரையும் பெரியவங்களையும் மதித்து நடக்கக்கூடியவங்க. வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடியவங்க. மூல நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்களை பார்த்திங்கன்னா சிறந்த கல்வியறிவும் பல துறைகளில் பரந்த ஞானமும் கொண்டு இருப்பாங்க. மற்றவங்கள சீக்கிரத்தில் நம்பிடவே மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க. இவங்களுக்கு சரின்னு பட்டதை கண்டிப்பாக செஞ்சே தீருவாங்க. வாதம் செய்கிறதுல இவங்கள மாதிரி வல்லவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனோ தத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுல இவங்க ரொம்ப சமத்து. சின்ன வயசில் அடிக்கடி ஏமாற்றங்களுக்கு ஆளாக நேரும் இவங்களுக்கு. உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் கூடங்க அவங்கக்கிட்டேயும் இவங்க ஒரு எல்லையோடு தான் பழகுவாங்க, உறவாடுவாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்குங்க. சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டக்கூடியவங்க. மூல நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரங்களை பார்த்திங்கன்னா பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திரன். எப்போவுமே சிரித்த முகத்தோட அமைதியான உருவமாக பார்க்கவே அமைதி சுரூபமாக தெரிவாங்க. எதையுமே திட்டமிட்டு தான் செய்வாங்க. எந்த விஷயத்துலேயும் தோல்வியே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. பல துறைகள்லையும் தேர்ந்த அறிவு பெற்றிருப்பாங்க. இவங்க அரசியலில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்கள சுலபத்தில் நம்பிடவே மாட்டாங்க. ரொம்ப அழுத்தக்காரங்க. அவங்க அதிகார பதவியில் அமரக்கூடிய யோகம் இவங்களுக்கு நிறையா இருக்கும். எப்போவுமே சமாதானமாக இருக்கவே விரும்பப்படுவாங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டால் 2ல் 1 பார்க்காம விடவே மாட்டாங்க.
செல்வம் சேர்க்கறதுலையும் செல்வாக்கூட இருக்கிறதுலையும் இவங்க துடிப்பாக இருப்பாங்க. இயக்கங்களில் தலைமை பொறுப்பு வகிக்க வாய்ப்பு நிறைய ஏற்படும். தாய்கிட்ட அதிக அன்பு மரியாதையும் கொண்டிருப்பாங்க. பிள்ளைகளை இவங்க அரவணைச்சு போவாங்கங்கிறதால அவங்களும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடந்துக்கவே மாட்டாங்க. பொதுவாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாக தாங்க நடக்கும். அப்படி நடந்தாலும் நல்ல துணை கிடைக்கும் வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆதரவால் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய அவங்களுக்கு. விட்டு கொடுத்து நடக்கிறதால குடும்ப வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலை, காவல்துறை, இராணுவம், சட்டத்துறை, மருத்துவர், ஜோதிடம், ஆசிரியர், ஆராய்ச்சியாளர், விவசாயம், ஏற்றுமதி இறக்குமதி, கட்டுமானம், சொந்த தொழில் செய்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்றதாக அமையுங்க. ஆரம்பத்தில் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் 30 வயசுக்கு அப்புறமா இவங்க நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு இருக்குங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு வரும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு வலி, மன அழுத்தம் இதில் இவங்க கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். தினமும் நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், சிவப்பு, தங்க நிறம். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3, 9, 12. அதிர்ஷ்டமான நாட்கள் வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ முருகப்பெருமான், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, காளியம்மன், குரு பகவான், ஆஞ்சநேயர். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் பூ வச்சு குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை உங்களுக்கு நிறையா தரும். இவங்களோட வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இறுதியில் வெற்றியை கண்டிப்பாக அடைஞ்சே தருவாங்க. இவங்களை யாராலையுமே சீக்கிரத்தில் வீழ்த்தவே முடியாதுங்க. அனுபவத்தின் மூலமாக உயர்ந்து நிற்பவங்களே மூல நட்சத்திரக்காரங்க. இவங்களை வீழ்த்து நினைக்கிறவங்க தான் வீழ்ந்து போவாங்க. இந்த சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா, எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. கடந்த 2 மாதங்களில் தனுசு ராசிக்காரங்க பலருக்கு வாழ்க்கை ஒரு சோதனை காலமாக இருந்துச்சுங்க. சிலர் வேலை இருந்தும் நிம்மதியாக இருக்க முடியலையே, சிலருக்கு வேலை தேடியும் வாய்ப்பு கிடைக்கல, தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரலை, வாங்கிய பணம் திரும்ப வராமல் நெருக்கடி ஏற்பட்டுச்சு, குடும்பத்தில் சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாச்சு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறைய வந்திருக்கும், பிள்ளைகளால் எதிர்காலம் பற்றிய கவலை, பெற்றோர்கள் உடல்நலை பற்றிய மன அழுத்தம் அப்படின்னு பல கவலைகள்லாம் உங்கள் மனசை வாட்டியிருக்கும். பணப்பிரச்சனை இன்னொரு பக்கம் இன்னும் அதிகமாக தான் இருந்திருக்கும். பணப்பிரச்சனை கையில் பணம் வந்தாலும் மருத்துவ செலவு, வீட்டு செலவு, கடன் தவணை, திடீர் செலவுன்னு வந்த பணம் வந்த வேகத்தில் வெளியே போயிருக்கும். இவ்வளவு உழைக்கிற ஆனால் முன்னேற்றம் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி பல பேர் மனசில் வந்திருக்கும். மன அழுத்தமும் அதிகரித்து இரவில் சரியான தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. எதிர்காலம் என்ன ஆகுங்கிற கவலையோட பலர் நாட்களை கடத்தியிருப்பீங்க. சிலர் தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. யாருக்கிட்டேயுமே மனசை பகிர முடியாமல் அமைதியாக கண்ணீரை சிந்திருப்பீங்க. சிலருக்கு நண்பர்கள்லாம் நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க. சிலருக்கு உறவினர்களால் மனவேதனை வந்திருக்கும். நான் நல்லது செஞ்சும் எனக்கு மட்டுமே இப்படி வந்து அமைகிறாங்கலாம், நான் நல்லது செஞ்சும் ஏன் எனக்கே இப்படி நடக்குது அப்படிங்கிற எண்ணம் கூட நிறைய வருத்தத்தையும் நிறைய கேள்விகளையும் மனவேதனையும் கொடுத்துருக்கும். கடந்த 2 மாதமாக பல தனுசு ராசிக்காரங்க அவமானங்களையும் மனவேதனைகளையும் சந்திச்சிருப்பாங்க. நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு கூட பழி உங்கள் மேலே விழுந்திருக்கும். உங்களை மதித்தவங்க கூட திடீர்னு உங்கள் வார்த்தையை மதிப்பு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய வேதனை. சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் கண்டிப்பு, சக ஊழியர்களால் புரிதல் இல்லாமல் போன அனுபவம், அவங்களாலேயே நமக்கு நடந்திருக்கக்கூடிய துரோகம், பண நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் பணம் கையில் தங்காமல் போகிறது, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய நிலைமை, யார் முன்னாடி நல்லா வாழணும்னு நினச்சோமோ அவங்கக்கிட்டேயே போய் கடனுக்காக கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை, எதிர்பார்த்த பணம் தாமதமாக வந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்டயே உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை, மனசை நொறுக்கக்கூடிய சூழ்நிலை. அது குடும்பத்தில் சின்ன விஷயங்களே பெரிய வாக்குவாதமாக மாறியிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் குறைஞ்சு நான் சொல்கிறத யாரும் புரிஞ்சுக்கலைங்கிற மனநிலை வந்திருக்கும். குழந்தைகளோட அவங்கக்கிட்ட படிப்பு, வேலை, எதிர்காலம் இல்லை அப்படின்னா நடத்தை பற்றி அதிக கவலை. சில பெற்றோர்கள் என் குழந்தைய என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது, எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்கிற மன வருத்தம். அதே நேரத்தில் குழந்தைகளும் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாமல் சின்ன இடைவெளி கூட வந்திருக்கும்.
தாய் தந்தையோட உடல்நல கவலை, கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னா அவங்களுக்காக அதிக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை, அவங்கக்கிட்ட அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத நிலையும் சிலருக்கு இருந்திருக்கும். உறவினர்களோட தேவையில்லாத மனக்கசப்பு, ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். நாம் ஒன்று சொல்ல போக அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அது சண்டையாக பிரச்சனையாக மாறி இருக்கும். மன வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கும். கருத்து வேறுபாடு நிறைய வந்திருக்கும். நீங்கள் உதவி செஞ்சவங்களே உங்களை மதிக்கலைங்கிற ஏமாற்றம் நிறைய இருந்திருக்கும். இந்த எல்லா சோதனைகளுமே உங்கள் மனசளவில் சோர்வடைய செஞ்சுருக்குங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சில காலங்கள் நம்ம சோதிக்கிறதுக்காக தான் வருது. அந்த சோதனைகள்லாம் நம்மளை உடைக்க இல்லைங்க, நம்மளை மேலும் வலிமையாக்க தான். அடுத்ததாக பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரகநல அமைப்பு ரொம்ப முக்கியமான திருப்பங்களை உருவாக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அதன் பார்வையால் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் சில பாதுகாப்பான அம்சங்கள்லாம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் செவ்வாய் சில விஷயங்களில் போராடும் மனப்பான்மையும் எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியத்தையும் தரக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு பல ஜோதிட கணிப்புகள் சொல்லியிருக்கு. மாதத்தோட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அவரோட பார்வை 2ஆம் இடத்துல பதியுதுங்க. அதனால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும்னு சொல்லலாம். குறை சொல்லியவங்களே உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. இழந்த வாய்ப்புகளை நீங்கள் மறுபடியும் பெற போகிறீங்க. இருந்தாலும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சமயங்களில் மனக்கசப்பு தரக்கூடிய சம்பவம்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் பொறுப்பு சொல்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும், அதுதான் நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்கிறது மூலமாக நன்மைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசிக்கு புதன் போகிறாரு. அங்கே அவர் சூரியனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்க போகிறார். அவரோட உச்ச குருவும் இணையிறதால நல்ல பலன்கள்லாம் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுது. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கிறவங்க நல்ல பொறுப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்துக்கு வரும்போது மறைஞ்ச புதனால் நிறைஞ்ச தனலாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இருந்தாலும் மன அமைதி குறையுங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் சீக்கிரத்தில் கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து இணைவாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பேரில் அசையா சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் கூட சிலருக்கு உண்டாகியிருக்கு. வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. புது திருப்பங்கள்லாம் பல ஏற்படக்கூடிய நேரங்க இது. மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறதால உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றி பெறுங்க. குறிப்பாக அவங்களோட மேற்படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை அப்படின்னா உத்தியோகம் சம்மந்தமாகவோ நீங்கள் எடுத்த புது முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். கடன் சுமை பாதிக்கு மேலே குறைய வாய்ப்பு இருக்குது. வாங்கிய இடத்த விற்றுட்டோமே, வேறு இடம் வாங்க முடியுமா அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு புது இடம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகுது. சகோதரர்களோட இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்துக்கு நீங்கள் முன்னே நின்று நடத்த போகிறீங்க. பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியக்கூடிய நேரம் இது. கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே நீச்சம் பெறுறார். உங்கள் ராசிநாதன் குருவோட சுக்கிரன் பகை கிரகமாகிறார். அதனால் அவர் நீச்சம் பெறுறது நல்லது தாங்க. இந்த காலத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உண்டாகும். தக்க விதத்தில் வெளிநாட்டு யோகம் வரும். பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பழியெல்லாம் அகலக்கூடிய காலகட்டம் இது. புது பொறுப்பும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிகார அந்தஸ்து கிடைக்க போகுது. ஆதாயம் தரக்கூடிய தகவல்களாக அதிக வரக்கூடிய நேரம் இது. எந்த காரியத்தையுமே நீங்கள் சீக்கிரத்தில் செஞ்சு முடித்து வெற்றி பார்ப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பில் மாறுதல் ஏற்பட போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவிகள்லாம் படிப்பில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வருமானம் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகலாம். ஆனால் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்தினா எதிர்காலம் நல்ல வலுவாக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைஞ்சி உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சு ஆரம்பமாக போகுது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் மெதுவாக முன்னேறும். பொறுமையோடு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு, தூக்கமின்மை போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நேரத்துக்கு உணவு
போதிய ஓய்வு, உடற்பயிற்சி இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், இளம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 3, 9. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் வியாழக்கிழமை. பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி இல்லை அப்படின்னா குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இல்லை அப்படி பரிகாரமாக நீங்கள் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்கிறதும் நல்ல பலனை தரும்னு பாரம்பரிய நம்பிக்கையெல்லாம் சொல்லியிருக்கு உங்களுக்கு. மொத்தத்தில் ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த மாதமாக தாங்க இருக்க போகுது. பொறுமையும் திட்டமிடலும் சரியான முயற்சியால் இந்த மாதத்தை உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்ற போகுது. அடுத்ததாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மையான மாதமாக இருக்க போதுங்க. ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதால தெய்வ அருளும் பெரியோரோட ஆதரவும் கிடைக்கும். குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக குலதெய்வ ஆலயத்துக்கு குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வருவீங்க. மனசில் நிம்மதியும் தெளிவும் வருங்க. மாதம் முழுவதுமே உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதால அரசு வழி முயற்சிகள்லாம் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேர்மையான செயல்பாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. தவறானவங்களோட சிபாரிசுகளையும் தவறான வழிமுறைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதனால் சங்கடங்களை அடைய வேண்டியதாக இருக்கும். வேலை பளுவின் காரணமாக சிலருக்கு உடல்நிலையில் சின்ன சிறு சங்கடங்கள்லாம் வந்து போகும். இருந்தாலும் அதெல்லாம் மருத்துவத்தால் சீராகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். சிலருக்கு புது ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். யோகக்காரகன் ராகு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எடுக்க முயற்சி எல்லாத்துலேயுமே ஆதாயம் தருங்க. முயற்சிக்கேற்ற முதலீட்டுக்கேற்ற லாபம் கண்டிப்பாக வரும். பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்தி வரவங்களுக்கு பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சகோதரர்களோடு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. சிலருக்கு புது சொத்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை கூட இருக்கும். விவசாயிகளுக்கு மாதத்தோட முற்பகுதி யோகமாக இருக்கும். மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 25, 30, ஆகஸ்ட் 3, 7, 12, 16. பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபட குறைகள்லாம் விலகும். நன்மைகள்லாம் நடக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரைக்கும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பொருளாதார நிலை உயரும். வரவேண்டிய பணமெல்லாம் வரும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை உயரும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கிற கனவெல்லாம் நனவாக்க போகுது. சிலர் புது வாகனமெல்லாம் வாங்குவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்க போகுது. எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாக போகுது. தைரியமாக நீங்கள் செயல்பட்டு நினச்சதை சாதிக்க போகிறீங்க. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் 1 வரைக்கும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால ஆரோக்கியம் மேம்பட போகுது. எதிர்ப்பு வம்பு வழக்குன்னு இருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. நினச்ச வேலையெல்லாம் நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு தலைமையோட ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தலைமை காட்டினாலும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுது. மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமான நிலை இருக்க போகுது. பெரியோர்களோட ஆதரவு கிடைக்க போகுது. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வீட்டில் மதிப்பு மரியாதை கூட போகுது. வயதானவர்களுக்கு மனக்குறை விலகும். உடல்நல சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடையெல்லாம் விலகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30, ஆகஸ்ட் 3, 6, 15. பரிகாரமாக நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். அடுத்தது உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் பாக்கியாதிபதியான ஆத்மகாரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறையாக இருக்குங்க. திட்டமிட்ட வேலையெல்லாம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள்லாம் உண்டாகும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகள் காரணமாக அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை உருவாகுங்கிறதால ஆகஸ்ட் 1 வரைக்கும் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால நினச்சதெல்லாம் நீங்கள் சாதிப்பீங்க. எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலுமே அதை உங்களால் சரி செய்ய முடியும். உடல்நிலையும் மனநிலையும் சீராக இருக்குங்க. இழுபறியாக இருந்த வழக்கெல்லாம் வெற்றியாக முடியும். குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. கையில் பணம் புரள போகுது. ஆகஸ்ட் 1 முதல் உங்கள் சப்தமாதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். தடைப்பட்ட வருமானமெல்லாம் வரப்போகுது. பாதியில் என்ன வேலையெல்லாம் முடிவடைய போகுது. புது தொழில் தொடங்கவும் இடம் வீடு வாங்கவும் கடனாக கேட்டிருந்த பணமெல்லாம் கைக்கு வரும். சிலருக்கு புது ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
கலைஞர்களுக்கு நிம்மதியான நிலை உருவாகும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்க போகிறார். ஆகஸ்ட் 9 முதல் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதால வீண் அலைச்சலும் விரைய செலவுகளும் குறைய போகுது. மனசில் நிம்மதி இருக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயம் ஆதாயம் தரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆலோசனை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28, 30, ஆகஸ்ட் 1, 3, 10, 12. பரிகாரமாக நீங்கள் அதிகாலையில் சூரியனை வழிபட வாழ்க்கையில் வெற்றி உண்டாகுங்க. எடுத்த வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்துடும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.